அன்பு பெரியோர்களே, எனது அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 10 இனியவை கூறல் 97வது குறள். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். மீண்டும் சொல்லுகிறேன். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பண்புடையவர்களுக்கு மாறுபடாத சொற்கள் மகிமையை தரும். இதன் சொற்பொருள், நயன் ஈன்று நல்ல வார்த்தை தந்து நன்றி பயக்கும் நன்றி உண்டாக்கும், பயன் ஈன்று பயன் தந்து உதவும் பண்பிலிருந்து தலைப்பிரியா சொல் சிறிதும் விலகாத சொல் ஆகும். பொருள்: பிறருக்கு நல்ல பயனை தருகின்ற சொற்களை சொல்லி நல்ல பண்பிலிருந்து சிறிதும் விலகாத குணமுள்ள சொல்வானுக்கும் நன்மை தந்து உபகாரம் செய்யும் என சொல்லின் செயலை விளக்குகிறார் வள்ளுவர். சான்றாக ஒரு சின்ன கிராமத்து கதையை பகர்வோம். ஒரு கிராமத்தில் ராகவன் என்னும் 14 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். தாய் தந்தை யாரென்றே தெரியாத அவனுக்கு அவ்வூர் மக்கள் அவனை செல்லமாக அழைத்து உணவு உடை வழங்கி வந்தார்கள். அவனும் யாரையும் அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன் என்றே அழைப்பான். இரவு தங்குவதற்கு மட்டும் ஊர்கோவில் இருந்தது. தினமும் 4 மணிக்கு எழுந்து கோவிலை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு குளத்தில் நீர் மோந்து கோவிலில் வாசலில் நீர் தெளித்துவிட்டு சாமியை வணங்கிவிட்டும் நெற்றியில் திருநீர் குங்குமத்துடனும் தனக்கென்று உள்ள சைக்கிளை எடுத்துக்கொண்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகருக்கு சென்று டீலர் எடுத்துள்ளவரிடம், அண்ணே செய்தித்தாள்களை கொடுங்கள் என்று எண்ணி வாங்கிக் கொள்வான். அவற்றில் தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி, அத்தோடு குங்குமம், பாக்கியா என புத்தகங்களும் வாங்கி வருவான். கேட்டுள்ள வீடுகளில் பத்திரிகைகளை கொண்டு வந்து ஒப்புவிப்பான். அது மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் உள்ள பெரியோர்கள் என்ன வாங்கி வர சொன்னார்களோ வாங்கி வந்து கொடுப்பான். இவனது குணம் கண்டு அவ்வூர் மக்கள் இவனை தங்கள் வீட்டில் ஒருவனாகவே கருதுவார்கள். பேப்பர் போடுவதற்கு சம்பளம் பெற்று வந்தான். திருமண வீடு, சடங்கு வீடு ஆகியவற்றில் உரிமையுடன் வேலை செய்வான். திடீரென அவ்வூரில் அதிக மழை பெய்து வெள்ளம் சூழ்ந்தது. அவன் தன் சைக்கிளில் நகர் சென்று அரசாங்கத்திடம் சொன்னான். அவர்களும் வாகனத்தில் வந்து நிவாரணம் செய்தார்கள். ஊரே அவனை கொண்டாடியது. அரசாங்கம் நகர் கோயில் ஊழியத்திற்கு அவனை தேர்வு செய்து அரசாங்க வேலையில் அமரச் செய்தது. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.